இலங்கை அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக ராஜபக்சே அறிவித்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களை இலங்கையில் உள்ள வீரகேசரி இதழின் செய்தியாளர் நவரத்னாவிடம் கேட்கலாம். வணக்கம். அதிபர் தேர்தலில் ராஜபக்சே மீண்டும் போட்டியிடுவதன் முக்கியத்துவம் என்ன? இலங்கை அரசியலில் ஜனாதிபதி அவர்களுடைய அறிவித்தல் உள்ளக ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவித்தலாக கருதப்படுகிறது, பேசப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முதல் 2005 ஆண்டு 17ஆம் தேதி 11ஆம் மாதம் தன்னுடைய முதலாவது பருவகாலத்து தேர்தலை போட்டியிட்டார். அதனைத் தொடர்ந்து அவருடைய இரண்டாவது பருவகாலம் 26/1/2010 அவர் இரண்டாம் முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 18வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தினுடைய 18வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஜனாதிபதி அவர்கள் 2 முறைகளுக்கு மேலே போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்டதற்கு அமைய ஜனாதிபதி அவர்கள் இந்த 7வது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு அறிவித்தலை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு வியாக்கியானமாக ஆலோசனையாக வழங்கியிருக்கின்ற நிலையில் கடந்த இரவு 12 மணிக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரகடனம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3வது முறை இவர் போட்டியிடலாம், போட்டியிட முடியாது என்று சொல்லப்படுகின்ற வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த 3வது முறை போட்டியிடுவதற்கான முஸ்தீப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பல்வேறு விடயங்கள் இலங்கை அரசியலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று, ஜனாதிபதி அவர்கள் 3வது முறை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக பல எதிரணியினர் ஒன்று சேர்ந்து அவருடைய 3வது பருவகால போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலை ஒன்று. 2வது, அதிகார வல்லமை உள்ள நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும், நீக்கப்பட்டதன் பின்பே ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாத குழுவினர் அவருடைய ஆட்சிக்குள்ளேயே அவருடைய பங்காளி கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற நிலை. அது தவிர 3வதாக பருவகாலம் 2வது பருவகாலம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய 2வது பருவகாலம் முடிவதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற வாதங்களை முன்வைக்கின்ற இன்னும் ஒரு குழு என்று சொல்லப்படுகின்ற அளவில் பல்வேறு விதமான விமர்சனங்களும் பல்வேறு விதமான போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3வது பருவகாலத்துக்குரிய அறிவித்தல் கடந்த இரவு 12 மணிக்கு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னா, இந்த தேர்தலில் ராஜபக்சேவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே அவர் முதலாவது முறை 2005ஆம் ஆண்டு அவர் போட்டியிட்ட போது அவருடைய வாக்கு வீதம் 50.29 இருந்தது. 2வது முறை 2010ஆம் ஆண்டு 2வது பருவ காலத்தில் அவர் போட்டியிடுகின்ற போது அவர் 57.88 என்று சொல்லப்படுகின்ற புள்ளி அளவில் வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த 3வது முறை என்பது எந்த அளவுக்கு அவருக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது ஒரு கூற முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், இது தவிர அவரை எதிர்த்து நிற்கின்ற பல கூட்டணிகள், அதாவது எதிரணியினர் என்று சொல்லப்படுகின்ற வகையில் இலங்கையில பல கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக கட்சி, ஜனநாயக மக்கள் முன்னணி, சிங்கள உரிமைய உருகுணி ஜனதா கட்சி, ஐக்கிய மக்கள் முன்னணி, புத்திஜீவிகள், ஏனைய பிரமுகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உறுதியாக்கப்படும் என்பது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையே இலங்கையில் காணப்படுகின்றது என்று தெளிவாக கூறலாம்.